பேச்சாளர் மாலின் அவர். வணக்கம். வணக்கம். அண்மையில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் RSS மேடையில பேசினது தற்போது தமிழ்நாடு முழுவதும் வயலாகி கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் மலையில இந்து முன்னணி போன்ற அமைப்புகள்லாம் தர்கா பக்கத்துல நாங்க ஒரு தீபம் ஏற்றணும்னு ஒரு கருத்து எழுந்து கொண்டிருந்த சூழல்ல திருப்பரங்குன்றத்துல இந்து முன்னணி செயல்பட எதிர்த்த சீமான் அவர்கள் RSS மேடையில் ஏறி பேசணும். நீங்க பெருசா பாக்குறீங்க? முதலில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்கன்றதை முடிவு செய்யுங்க. வலதுசாரியா இடதுசாரியா அப்படின்றத நீங்க முடிவு செஞ்சீங்க. ஏனென்றால் அண்ணன் சீமான் அவர்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு இவர் என்ன சொல்ல போறார்? ஏன்னா அந்த பெரும் அமைப்பு நடத்துகிற நாம் தமிழர் கூட்டம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருந்தும் திராவிடர் கழகத்தில் இருந்தும் திராவிட இயக்கங்கள் இருந்தும் தமிழ் தேசிய இயக்கங்கள் இருந்தால் அந்த அமைப்பு கட்டப்பட்டுச்சு. எல்லாருமே அங்கதான் போனாங்க ஒரு எதிர்பார்ப்போட. ஆனால் இப்ப அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளரா அந்த மேடையில பேசினது, குறிப்பா பாரதியாரை பத்தி புகழ்ந்து தள்ளினதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்கு பாரதியார் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு சொன்னார்ல, சுதந்திர போராட்டத்துக்கு பாரதியார் என்ன பண்ணாருங்கிறத விளக்கி சொல்லணும். பாரதியாருடைய 4 பாடலை பாடிட்டா பாரதியார் புகழ் பாடினது அர்த்தம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது பாரதியார் இங்க உள்ள வெள்ளைக்காரனுக்கு பயந்துட்டு ஓடி போய் தான் பாண்டிச்சேரியில ஒளிஞ்சு கிடந்தார். ஏன்னா இங்க ஒரு களமாடலை, ஓடி ஒளிஞ்சுதான் இருந்தாரு. ஏன்னா அதுக்காண்டி தலைமுறை அவர் இருந்தாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எங்கேயுமே குண்டு வைக்கல, எங்கேயும் சண்டை போடல. பாடல் பாடல்களை பயந்து ஓடணும்னா என்ன சொல்ல முடியும்? அப்ப இதுவே ஒரு காமெடி பீஸ் தான் பாரதியார். ஆனால் அது இன்னைக்கு என்ன சாதி லேடி பாப்பா பிறர் தாழ்த்தி உயர்த்து அப்படின்ற அந்த பாடல் சொல்றாங்கல்ல, பாரதியார் சாதி இருக்குன்னு சொல்றாரு, பாரதிதாசன் சாதி ஒழித்துடுன்னு சொன்னான். நீங்க அதை வேறுபாட பார்க்கணும். அதுதான் தமிழ் தேசியம். பாரதிதாசன் சாதி ஒழித்துடு ஒன்று நல்ல தமிழ் வளத்தோடு மற்றொன்று மீதி தலைக்கு நாடு மாறாதுன்னு சொல்லி சொன்னது பாரதிதாசன். அவரையும் தானே புகழ் பாடுறாரு சீமான். அவரை பாரதிதாசன் புகழ்ற யாருமே பாரதியார புகழ மாட்டாங்க. ஏன்னா இது 90 தொடக்கத்துல பாரதிதாசன் பட்டிமன்றம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் சீமானுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல எனக்கு. பாரதிதாசன் பட்டிமன்றம் இருந்துச்சு. பாரதியார ஒளிச்சியாச்சு தமிழ்நாட்டுல. நீங்க புரிஞ்சுக்கணும். பாவலர் பெருஞ்சத்துல ஏன் பேச மாட்டாரு சீமான்? நீங்க பாரதியார புகழ்ந்து பேசுறீங்கல்ல, பெருஞ்சத்துல பேச முடியுமா உங்களால? தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் மிக அர்ப்பணிப்போட வாழ்ந்த குடும்பம் பெருஞ்சித்தாண்டு குடும்பம். கடைசி வரைக்கும் விடுதலை புலிகள் வழக்குல